யார் பதவியை கேட்கிறார்களோ அவர்களுக்கு நாம் பதவியை கொடுக்க மாட்டோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரியவர்களே, பதவி அல்லாஹ் இந்த மனிதர்களுக்கு பதவியும் அதிகாரத்தையும் அல்லாஹ் வழங்கி இருக்கிறான். இவை அனைத்தும் ஒரு சோதனைக்காகவே. இது குறித்து அல்லாஹ் தம் திருமறை குர்ஆனில் சூரா அன்-நிசா 4வது அத்தியாயம் 58வது வசனத்தில் அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான், நிச்சயமாக அல்லாஹ் மனிதர்களே, அந்த அமானிதம் அவர் உரியவர்களிடம் நீங்கள் ஒப்படைத்து விடுங்கள். இந்த அமானிதமானது யார் உரித்தானவர்களோ அவர்களிடத்தில் நீங்கள் சரியான முறையில் ஒப்படைத்து விடுங்கள். மேலும் மக்களிடையே நீங்கள் தீர்ப்பு வழங்குவதில் நீதமாக நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறார். இது குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் 7138வது ஹதீஸ்ல சொல்றாங்க, நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய பொறுப்பு குறித்து நாளை மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள். ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் ஒரு பொறுப்பு கொடுத்திருக்கிறான். அந்த பொறுப்பு குறித்து நாளை மறுமையில நீங்க நிச்சயமா விசாரிக்கப்படுவீங்க. என்ன பொறுப்பு? ஒரு கணவன் தன்னுடைய மனைவிக்கு ஒரு பொறுப்பாளியாவான், ஒரு மனைவி தன்னுடைய கணவனுக்கு பொறுப்பாளியாவான், ஒரு தலைவன் அவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய பணியாட்களுக்கு ஒரு பொறுப்பாளன் ஆவான், தாய் தந்தை பிள்ளைகளுக்கும், பிள்ளை தாய் தந்தைகளுக்கும், இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பொறுப்பாளிகளாக இருக்கிறார்கள். இந்த பொறுப்பை நம்ம சரிவர செய்யறோமா? அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய அந்த பதவியும் அந்த அதிகாரத்தையும் நாம் சரியான முறையில் பயன்படுத்துகிறோமா? இது குறித்து நாளை மறுமையில் அல்லாஹ் நிச்சயமா கேட்பான். ஒரு நிறுவனத்தில் இருக்கிறீங்க, வேலை செய்யறீங்க, நீங்க ஒரு உயர் பதவியில் இருக்கிறீங்க, உங்களுக்கு கீழே ஒரு 10 பேர் 20 பேர் வேலை செய்யறாங்க அப்படின்னா அவர்களை நீங்கள் சரியான முறையில் பாத்துக்கிறீங்களா? ஏற்றத்தாழ்வோட பாக்குறீங்களா? உங்களுக்கு தேவையான ஆட்களை அருகில வச்சுட்டு தேவையில்லாத ஆட்களுக்கு நீங்கள் அநீதி இழைக்கிறீங்களா? இது குறித்து நாளை மறுமையில் அல்லாஹ் உங்களை விசாரிப்பான். அதுக்கு நீங்க அஞ்சிக்குங்க என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க. மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர் பதிவு செய்யறாங்க 7149, அதாவது யார் பதவியை கேட்கிறார்களோ அவர்களுக்கு நாம் பதவியை கொடுக்க மாட்டோம், யார் பதவியை விரும்புகிறார்களோ அவர்களுக்கும் நாம் பதவியை கொடுக்க மாட்டோம் சொல்றாங்க. சொல்றாங்க, நீ பதவியை விரும்பி வருபவர்களுக்கும் பதவியை கேட்பவர்களுக்கும் நாம் பதவியை கொடுக்க மாட்டோம் சொல்றாங்க. அல்லாஹ் அக்பர். மேலும் சிலர் பதவியை ஆசைப்படுவார்கள், ஆனால் அவர்கள் கியாமத்து நாளில் ஏமாளியாகத்தான் செல்வார்கள், அவர்களுக்கு பெரிய நஷ்டம் இருக்குன்னு சொல்றாங்க. ஆகவே இந்த பதவியும் இந்த அதிகாரமும் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய சோதனை. நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அதிகாரமும் பதவியை கொண்டு நாம் நீதமாகவும் நேர்மையாகவும் நடக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகளே, அவரவர்கள் பொறுப்பு குறித்து நாளை மறுமையில் விசாரிக்கப்படுவார்கள். அதற்கு ஏற்றவாறு நாம் நல்ல இபாதத்தாக சாலிஹான நம்முடைய பொறுப்புகளை நிறைவேற்றக்கூடியவர்களாக அல்லாஹ் நம் அனைவரும் ஆக்கி அருள் புரிய வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.